நம்பர் 2 1:30 மணிக்கு திரும்பி உங்களோடு பழகிய உங்களோடு இருந்த நம்மோடு இருந்த அன்பு தம்பி கருப்பை அவர்கள் மிக சுறுசுறுப்பாக தேர்தல் களத்தில் திருச்சியை புருவத்தை உயர்த்து பார்க்கிறது, ஸ்ரீரங்கம் புருவத்தை உயர்த்து புன்னையோடு பார்க்கிறது. இங்கே திருச்சி கிழக்கும் மேற்கும் புருவத்தை உயர்த்தி புன்னையோடு பார்க்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அங்கே இருக்கக்கூடிய திருவரம்பூர் தொகுதி அன்போடு அரவணைப்போடு புருவத்தை உயர்த்தி பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் வரவேற்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் எனக்கே ஒரு சிறிய அச்சம் ஏற்படுகிறது. எங்கே புதுக்கோட்டை கந்தரகோட்டையை விட திருச்சி ஸ்ரீரங்கம் அதேபோல அம்மா தொகுதியான ஸ்ரீரங்கமும் அதேபோல திருவரம்பூரும் 1ம் 2ம் அதிகமான வாக்குகளை பெற்றுள்ளார்கள் என்ற ரொம்ப அருமையான கூட்டம், அருமையான ரெஸ்பான்ஸ். திருச்சி பாராளுமன்ற திருச்சி நாடாளுமன்றத்துடைய அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியில் போட்டியிடக்கூடிய ஒரே கட்சி, ஒரே பாரம்பரிய சின்னத்தில் போட்டியிடக்கூடிய ஒரே வேட்பாளர் அன்பு தம்பி கருப்பை அவர்கள் தான். 3-4 நாட்கள்ல நம்முடைய வேட்பாளருடைய வேகம் அந்த மண்ணுக்கு தெரிந்துவிட்டது. 3-4 நாட்கள்ல அவர் இறங்கி ஓடுறாரு. எல்லாரும் பைக்ல போறாங்க, ஜீப்ல போறாங்க, அவர் இறங்கி ரன்னிங்ல போறாரு, பிடி உஷா மாதிரி ஓடிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது அவருடைய இந்த இளம் வயது, இந்த சிரித்த முகம், நம்மோடு பழகிய விதம், நம்மோடு இந்த அரசியல் பணிகளில் 8 ஆண்டு காலம் ஆசிரியருடைய மாவட்ட செயலாளராக இருந்தவர் தான் நம்முடைய வெற்றி வேட்பாளர். கூட்டணி கட்சியில் பிரமாதமாய் தேமுதிக அவருடைய செயல் கூட்டமே பிரமாதமா நடக்குது. அதே போல எஸ்டிபி அங்க பிரமாதமா நடக்குது. அதே போல நம்முடைய எல்லா கூட்டணி கட்சிகளும் மிக சிறப்பாக எல்லாம் நடத்துறாங்க. நீண்ட நேரம் பேசுவதற்கு இன்றைக்கு ஆள் இன்னைக்கு அவர் உடனே புதுக்கோட்டையில தேர்தல் ஒன்றியத்தில் தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிக்கணும். கந்தரகோட்டையில மாபெரும் இன்றைக்கு ஒரு பெரிய செயல்கள் கூட்டம், புதுக்கோட்டை கந்தரகோட்டையெல்லாம் சேர்த்து ஒரு மாபெரும் கந்தரகோட்டை மக்கள் நீங்களாம் கலந்துக்கணும். மாபெரும் செயல்கள் கூட்டம் இருக்குது. நீங்க எல்லாரும் புதுக்கோட்டை நிர்வாகிகள் அவசியம் வந்துடணும், அதில் கலந்துக்கணும். அதை தொடர்ந்து அப்படியே நடிகை இந்தியாவோட பிரச்சாரம் அங்கேயே ஆரம்பிக்குது. எந்த ஸ்பாட்ல சேவை நடக்குது அங்கேயே நடிகை இந்தியா பிரச்சாரம், அதுக்கப்புறம் ஆவரக்கோட்டையில இந்தியா பிரச்சாரம், பெருங்கலூர்ல இந்தியா பிரச்சாரம், புதுக்கோட்டையில இரவு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல 7 மணிக்கு இல்ல 8 மணிக்கு 8 மணிக்கு வந்தா போது நாங்க 8 மணிக்கு கரெக்டா வந்து 8 மணிக்கு இந்தியா அவர்களுடைய பொதுக்கூட்டத்திற்கு பத்திரிகை ஊடகத்திற்கு ஊடகத்துறை நண்பர்களுக்கு நம்முடைய மாவட்டத்தை சேர்ந்த நம்முடைய புதுக்கோட்டை பாராளுமன்ற தொகுதி இல்லை என்ற இயக்கத்தை போக்குவரத்து தம்பியாக அன்பு தம்பி கருப்பையர் தம்பி கை கும்பி இன்முகம் காட்டி உயர்த்தி உங்கள் முன்னாடி நின்று கொண்டிருக்கிறார். அவரை நீங்கள் ஆசீர்வாதம் செய்து வாழ்த்து சொல்லி வெற்றிக்கேறி பறித்துவதற்கு உதவ வேண்டும் என்று சொல்லி இந்த அதிகாலை நேரத்தில் நேற்று இரவெல்லாம் எல்லாரும் கடுமையா நம்முடைய பாஸ்கர் அவர்கள், சேட்டவர்கள், சுபர் செந்தில் அவர்கள், எல்லாம் மாரிமுத்தவர்கள் எல்லாரும் கடுமையா இங்க தேர்தல் அலுவலகத்தை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தகவல் சொன்னாங்க. அதேபோல நம்ம ஒன்றியம் ராஜ்குமார் அவர்கள் இங்கே நம்ம வழியிலிருந்து சிறப்பு சேர்த்த அண்ணன் விசிஆர் அவர்கள், அதற்குரிய நம்முடைய மாவட்ட அவைத்தலைவர் அண்ணன் பிஆர்எஸ் அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நெடுஞ்செழியன் அவர்கள், தேமுதிக நகர் அவர்கள், இங்கே நகரமன்ற நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நார்த்தாமலை ஆறுமுகம் அவர்கள், இங்க எல்லாரும் வந்திருக்கிறாங்க. எல்லா வழக்கறிஞர், எல்லா தளபதிகளும், நகரமன்ற உறுப்பினர், நம்முடைய மகளிரணி மாவட்ட செயலாளர்கள் எல்லோரும் வந்திருக்கிறாங்க. மாநில பொறுப்பாளர்கள் எல்லோரும் வந்திருக்கிறாங்க. ஒன்றிய செயலர் எல்லோரும் வந்திருக்கிறாங்க. அனைவருக்கும் பாண்டிகை எல்லாரும் வந்திருக்கிறாங்க. மாநகராட்சி உறுப்பினர், வட்டக்கலைத்துறை செயலாளர் அத்துறை பேரும், பூத் கமிட்டி பொறுப்பாளர் அத்துறை பேருக்கும் நம்முடைய வேட்பாளர் ஜெயித்து விட்டார் அப்படின்ற பேச்சு திருச்சியிலும் நல்லா கேட்கிறது, புதுக்கோட்டையில அப்படியே பயங்கரமா கேட்கணும் என்பதை மட்டும் சொல்லி நல்ல வாய்ப்பு என்று சொல்லி வேட்பாளர் உங்களிடத்தில் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.
பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. நம்முடைய கட்சி நிர்வாகி தேர்தல் ஆஃபீஸ் தொடர்ந்தாச்சு சுசீந்திரனை இருக்கிய மாதிரி அக்கா எல்லாம் அங்கே உட்காருங்க டக்கு டக்கு டக்குன்னு எல்லா இடத்துலையும் வீடு வீடா நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். அந்த அளவுக்கு திருச்சி ஏற்பாடுடைய பணி வேகமாயிடுச்சு. வீடு வீடாக டோர் கேன்வாஸ் நம்முடைய மாவட்டத்தில் சிறப்பா எல்லா இடத்துலையும் போயிட்டு இருக்கு. அதே வேகத்தில் நீங்க இயக்க வேண்டும். யாரும் என்னை கூப்பிட வைக்க எனக்கு தகவல் எதுவும் சொன்னாங்க. நம்ம ஏற்பாடு உங்க வீட்டு கல்யாணம், நீங்க எல்லாம் மாப்பிள்ளை, நீங்க எல்லாம் பொண்ணு, நீங்க எல்லாம் ஐயர், எல்லாம் நீங்க தான் முடிச்சு இந்த வெற்றிகரமா நீங்க வெற்றி பெற கேட்டு வாய்ப்புக்கு நின்று சொல்றேன். அன்பு தம்பி பேசுறேன். நல்லா கேட்டுருக்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா ஆகிய 20 பெருமைகளை வழங்கி கலைத்துறை அமைப்பு செயலாளர், மாவட்ட கலைத்துறை செயலாளர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் உள்ளிட்ட மாவட்ட கலைத்துறையுடைய நிர்வாகிகள், நகர கலைத்துறையுடைய நிர்வாகிகள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், திரைக்கலைத்துறை நிர்வாகிகள், மகளிர் நிர்வாகிகள் மற்றும் எழுதுகின்ற அத்தனை கலைத்துறைகளையும் பொறுப்பாளர்களை தெரிந்து பெற்று வழங்கி உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்கள் வீட்டை சேர்ந்த, உங்கள் கல்வியை சேர்ந்த, உங்களின் உறவாக உங்களோடு இருக்கிற எப்போதும் இருக்கின்ற எனக்கு எல்லாம் பேராதரவு தந்து என்னை 50 வாக்கு வித்தியாசத்தில் 2 சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று தானம் தெரிந்து கேட்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி வருகிறேன். நன்றி. நன்றி. இருந்தவரை இல்லாதவர்களுக்கு கொடுத்து கொடுத்து வாங்குகின்ற ஒரு இளம் வேட்பாளர் அவர்களுக்கு வெற்றிச்சலமான இரட்டை இலை சின்னத்திலே முத்திரையிடுங்கள். தொடர்ந்து இந்த திருமலை சந்திர பகுதிக்கு ஒரு சிறப்பு உண்டு. எப்பொழுதெல்லாம் முதல் கூட்டம் திருமலை சந்திர ஊராட்சியிலே போடுகிறோமோ அப்பெல்லாம் வெற்றியை தான் கண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு பேட்டுப்பட்டியில இந்த கூட்டம் ஆதரவோட அதிகப்படியான வித்தியாசத்தில் அன்பு சகோதரர் பா கர்பை அவர்கள் வெற்றி பெற வேண்டும். அதற்கு நீங்களாம் இதே தெய்வம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தந்த, இதே தெய்வம் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தந்த வெற்றிச்சலமான இரட்டை இலை சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று கேட்டு அதற்கு அடுத்தபடியாக மக்கள் இரட்டை இலை சின்னத்தில் ஒற்றை விரலால் ஓடு பிடித்து அடிக்கணுமா இல்லையா? இந்த ஆட்சியை நம்ம எல்லாரும் அடிக்கணும். அடிக்க முடியும். ஒற்றை விரலால் ஓங்கி அடிக்கணும். அதுதான் நம்முடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் சொல்லியிருக்கிறாரு. எல்லாரையும் பார்த்தீங்களா? பழனிவேல் வேகமாக பேசுகிறா இல்லையா? பாருங்க, இங்கே கார்த்திக் தொண்டைமான் இளைய மன்னர் வந்திருக்காரு. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நெடுஞ்செழியன் வந்திருக்கார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நார்த்தாமலை ஆர் முகமது ராஜ் அவர்கள், அண்ணன் பிஆர்எஸ் அவர்கள், விசிஆர் அவர்கள், இங்கே நம்முடைய ஒன்றிய செயலாளர் தம்பி ராஜ்குமார் எல்லாரும் வந்திருக்காங்க. உங்களுக்கு சொந்தக்காரர் அண்ணன் அந்த காலத்துலேருந்து 2001 பார்த்துட்டீங்கன்னா அந்த பாப்பா கை குழந்தையா இருந்துச்சு. இன்னைக்கு சுடிதார் போட்டுட்டு எங்களுக்கு ஆரத்தி இருக்குது. ஆமாம் அம்மாவோட பேர் வச்சோம். அதுதான் குழந்தை பொம்பளை பிள்ளை. இப்போ சுடிதார் போட்டுட்டு 20 வயசுல நிற்கிது. அந்த அளவுக்கு இந்த மேட்டுப்பட்டிக்கு நமக்கு தொடர்பு உண்டு. ஒரே ஒரு செய்திமா, 2.5 லட்சம் பேர் 100 நாள் வேலையை காலி பண்ணிட்டாங்க இந்த திமுக ஆட்சியில். 11 ஊராட்சியில் மாநகராட்சி, நான் என்ன சொல்றேன், மாநகராட்சி ஆக்கணும். இந்த கிராம பஞ்சாயத்தை சேர்க்கக்கூடாது. சேர்க்கலாமா? ஆமாம், விருப்பம் இல்லாத அந்த பஞ்சாயத்து கிடையாது. நம்ம மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தோமா, மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தோமா, பல்லாசிக்கு கொண்டு வந்தோமா, பூங்கா கொண்டு வந்தோம். ரெட்டலை எப்படி காமினா அவ்வளோதான். இங்கேயும் ரெட்டலை, அங்கே முன்னையும் ரெட்டலை, வெளியிலையும் ரெட்டலை. பத்திரிகையெல்லாம் படம் சும்மா நடக்கணும். எல்லாரும் ரெட்டலை, இன்ஷால்லாம் ரெட்டலாமா? நன்றி. எல்லாரும் ரெட்டலை. இன்முகம் காட்சி இருகரம் கூட்டி இரவு உயர்த்துகின்ற
அழகா சொன்னார். பள்ளியில நம்ம கோயில் கும்பாபிஷேகத்தை அன்னைக்கு முழுமையா இங்கே இருந்து அன்னதானம் போட்ட அன்பு தம்பி எப்போதும் உங்களோட இருப்பார், எப்போதும் உங்களோட இருப்பார். திருச்சியிலே அமோகமான வரவேற்பு இருக்கு. திருச்சியில ஸ்ரீரங்கம் அம்மா தொகுதியில இப்ப அவர் தான் நிக்கிறார். அமோகமான பிறந்த புட்டின வெட்டலை நிலையா இருக்கணும். தலைவருக்காக, அம்மாக்காக, நல்ல வேட்பாளருக்காக, உங்களுக்காக, நமக்காக, இந்த புதுக்கோட்டை மண்ணிற்காக இரட்டை இலை சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நின்று சொல்லி அன்பு தம்பி வேட்பாளர் உங்கள் இடத்துல பேசுவார்கள். வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு மரியாதைக்குரிய என்னுடைய அண்ணன் முன்னாள் அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ விஜயபாஸ்கர், இளையபெருமான் விஆர் கார்த்திக் பெட்டமான் தலைவரேனா அப்படியான வேட்பாளர்கள் அந்த வேட்பாளர்கள் நீங்க தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. எங்கள் எல்லாம் இவருடைய பிள்ளையான எனக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து என்னை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமா உங்கள் பாரம் திரும்பி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. தம்பி போட்டிக்கிறாரு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தொகுதி எம்பி தெரியுமா? 5 வருஷம் வந்திருக்காரா? நேற்றுக்கு வந்து ஒரு டிவி சாப்பிட்டுருக்காரா? கல்யாணத்துக்கு காது வீட்டுக்கு வந்திருக்காரா? ஆஸ்பத்திரிக்கு போஸ்ட்மார்ட்டத்துக்கு வந்திருக்காரா? கோவிலுக்கு வந்தாரா? பார்த்துக்கோங்க. எல்லாத்துக்கும் எல்லாம் வருவாரு. ஓய்வு இப்போ வைக்கல. வருகின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி தெரியும். வண்டி திருப்புங்க, வண்டி திருப்புங்க. அம்மா ஓரமா பத்திரமா டீ சாப்பிட்டு போங்க. டீ உடனே சாப்பிட்டு போங்க. இரட்டை இலை, இரட்டை இலை சின்னம். அம்மாவுடைய சின்ன ரெட்டலை. தாலிக்கு தங்கம் 50,000 நிதி உதவி தந்த சின்ன ரெட்டலை. ரெட்டலை தாலிக்கு தங்கம் கொடுத்து 50,000 பணமும் கொடுத்த சின்ன ரெட்டலை. மொத ஓட்டு அங்க நிக்கிற எல்லாரும் மொத ஓட்டு ரெட்டலை. ஒற்ற விரலால் ஓங்கி அடிக்கணும். இந்த ஓட்டு போடுற விரலால ஓங்கி அடிக்கணும். அப்பா வண்டி திருப்பணுப்பா. ஐயா திருப்பணும் வண்டி. தாலிக்கு தங்கம் 50,000 நிதி உதவி தந்தது ரெட்டலை சின்னம். இந்த மாவட்டத்திற்கு மருத்துவக் கல்லூரி கொடுத்தது ரெட்டலை சின்னம். இந்த மாவட்டத்திற்கு பல் மருத்துவக் கல்லூரி கொடுத்தது ரெட்டலை சின்னம். 9 கோடி ரூபாயில பூங்கா கொடுத்தது ரெட்டலை சின்னம். மறந்துடாதீங்க. உங்க வீட்டு பிள்ளைகளுக்கு லேப்டாப் கொடுத்தது ரெட்டலை சின்னம். இரட்டை சின்னத்திலே வாக்களித்து அன்பு சகோதரர் வெற்றி பெற சொல்லுங்கள். கூட்டணி கட்சியினுடைய ஆதரவு பெற்ற வெற்றி சின்னமான இரட்டை இலை சின்னத்தில் நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் பாதம் தொட்டு பணியோடு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இரட்டை இலை சின்னத்தில் அன்பு சகோதரர் கருப்பையா அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள். உங்களிடத்தில் இதோ இருக்கிறார் மாண்புமிகு முன்னாள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களோடு, மாண்புமிகு முன்னாள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களோடு கருப்பையா அவர்கள் இதோ களத்தில். இரட்டை இலை சின்னம், இரட்டை இலை மறந்துடாதீங்க. ஒற்றை விரலால் ஓங்கி அடிக்கிறோம், மறந்துடாதீங்க. தாலிக்கு தங்கம், திருமண உதவி திட்டம், உங்க பள்ளி உங்க வீட்டு குழந்தைகளுக்கு அத்துணை பாடம் வரைவோட அனுப்பி கொடுத்து இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து அன்பு சகோதரர் கருப்பை அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்யுங்கள் என கேட்டு மாண்புமிகு முன்னாள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார். கர்ப்பிணி பெண்களுக்கு 18,000, கர்ப்பிணி பெண்களுக்கு 18,000. உங்க குழந்தை பிறந்தவனுமே அம்மா பெட்டாவும் கொடுத்தது ரெட்டலை சின்னம். மறந்துடாதீங்க. இரட்டை இலை, இரட்டை இலை
இரட்டை இலட்சத்திலே வாக்களியுங்கள். அன்பு சகோதரர் ப. கருப்பையா அவர்களை இந்த நேரத்தில் உங்களுக்கு வாக்குறுதியா கொடுத்தேன். நீங்க எல்லாரும் இன்னைக்கு நம்ம வந்து தெரியும், எல்லாத்துலயுமே கஷ்டம். ரேஷன் கார்டு 100 அந்த குடும்ப தலைவிக்கான காசல் கிடைக்கல, வரிய கூடிருச்சு. அதே மாதிரி மிகப்பெரிய எல்லாருடைய ஏழை வயிற்றில் எடுத்த திமுக வந்து நம்ம மாநகராட்சி ஆக்குனதான் மிகப்பெரிய செய்த வந்து விடியா திமுக அரசினுடைய சாதனை. இதை கண்டிப்பாக இந்த ஒரு வருஷத்துக்கு 100 நாள் வேலை நாளைக்கே ஜெயிச்சு மறுநாளே 100 நாள் வழங்கப்படும் என்பதை உறுதி கூறி அனைவரும் ஒத்துழைப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த நம்முடைய வெற்றி வேட்பாளர் அவர்கள் உரையாற்றுவார்கள். அம்மா எல்லாரும் நல்லா இருக்கலாம். மனதளவில் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்க, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் திமுகவுக்கு ஓட்டு போட்டால் என்ன நிலைங்கிறதுக்கு உங்களுடைய மனநிலை தான் காரணம். திமுகவுக்கு ஓட்டு போட்டு 100 நாள் வேலையை காலி பண்ணிட்டாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. மாநகராட்சி ஆக்க வேண்டும் என்பதிலே யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் மக்கள் பாதிக்கப்படாமல் மாநகராட்சி ஆக்க வேண்டும், அதுதான் ஒரு நல்ல அரசாங்கத்திற்கான வேலை. மக்களுக்காகத்தான் இந்த அரசாங்கம். அப்ப மாநகராட்சி ஆக்கப்படணும்னா கிராம பகுதியை விட்டுட்டு நகர பகுதிகளில் உள்ள மக்கள் தொகை அடிப்படையில் அதை மாநகராட்சி ஆக்கணும். இல்லை அந்த நகரம் வளர்ந்ததுக்கு பிறகு அதை மாநகராட்சி ஆக்கணும். நீங்க இந்த பதவியில இருக்கிறவங்க அது அடுத்த பதவிக்கு வரணுங்கிறதுக்காக மக்களை பத்தி கவலைப்படாம மாநகராட்சி ஆகி இத்தனை எளிய மக்களை நீங்கள் பழி வாங்கி இருக்கிறார்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். அவர்களுக்கு உரிய தக்க பதிலடியை நீங்கள் கொடுக்க வேண்டும். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் உங்கள் வீட்டு பிள்ளையான என்னை, உங்களில் ஒருவனாக உங்கள் பகுதியைச் சேர்ந்தவனான என்னை இரட்டை இலை சின்னத்திலே நீங்கள் வாக்களித்து என்னை அதிகப்படியான வாக்கள் வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டும். நிச்சயமாக உங்கள் அனைவருடைய குரலாக நான் ஓங்கி ஒழிப்பேன் இந்த 100 நாள் திட்ட பணிகளை. இது போன்ற செயல்களில் இனிமேல் எந்த இடத்திலும் ஈடுபடக்கூடாது. ஏன்னா மாநகராட்சியா நகராட்சியாக பேரூராட்சியாக ஆக்க வேண்டும் என்றால் அதற்கு நகர பகுதிகள் அதிகமாக இருந்தால் மட்டும் அதை செய்ய வேண்டும் என்ற உங்களுடைய குரலாக நான் ஓங்கி ஒழிப்பேன் என்று சொல்லி நீங்கள் எல்லாம் எனக்கு சிறப்பான வரவேற்பு கொடுத்ததற்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி, இந்த பகுதியை சார்ந்த நம்மளுடைய ஊராட்சி மன்ற தலைவர், ஒன்றிய கவுன்சிலர், மகளிர் அணி நிர்வாகிகள், இந்து சகோதரி மற்றும் அனைவருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தை சார்ந்த அனைத்து இளைஞர்கள், பகுதி நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களுடன் நான் எப்போதும் இருந்திருக்கிறேன், இனிமேலும் தொடர்ந்து உங்களோடு பயணிப்பேன் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் இரட்டை இலைக்கு வாக்களித்தேன். நன்றி, வணக்கம். ரொம்ப ஏழ்மையில் இருக்கிற ஊரு, இந்த 100 நாள் வேலையை நம்பி வாழுகின்ற மக்கள், அடித்தட்ட மக்கள், இதெல்லாம் நம்ம கேட்டோமா? மாநகராட்சி ஐக்கியம் அந்த பகுதியை இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்குகள் அறிங்க. வெற்றி சின்னமான இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களியுங்கள், அவரை வெற்றி பெற செய்யுங்கள். துடிப்புமிக்க இளைஞர், சமூக சேவை கொண்ட மனப்பான்மை, எது கேட்டாலும் இல்லை என்று சொல்லக்கூடிய குடும்பம். நல்ல நமது வெற்றி வேட்பாளர் முன்னாள் இதோ நம்ம வெற்றி வேட்பாளர் இரட்டை இலை சின்னத்தில் வாக்குகள் கேட்டு இதோ உங்கள் முன்னால். பள்ளி குழந்தைகளுக்கு லேப்டாப், நோட்டு புத்தகம், அட்லஸ் வரைபடம் எல்லாம் கொடுத்தது ரெட்டலை சின்னம். எல்லா திட்டங்களையும் கொடுத்தது அம்மா. தாய்மார்களுக்காக திட்டங்களை